பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச வஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் திருப்பி தராத கௌரவாதிகளை சந்தித்து ராஜ்யத்தை பெற்றுத்தர பகவான் கிருஷ்ணரிடம் பாண்டவர்கள் பணிக்க ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரன் செய்து வரும் அதர்மத்தை எடுத்து கூறி நல்ல உபதேசங்களை பகவான் கிருஷ்ணன் கூற அவரை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி இப்படி அனைவரையுமே நல்ல நல்ல உபதேசங்களை கூறியும் திருதராஷ்டிரனும் சரி துரியோதனனும் அதனை செவிமடுக்காது மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனைக்க விஸ்வரூப தரிசனத்தை பக்தர்களுக்கு காண்பித்தான் பகவான் கிருஷ்ணன். இதற்கு தீர்வு யுத்தமே என்று தீர்மானித்து குந்தியை சந்தித்தான். உன்னுடைய பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்க மிக நீண்ட உபதேசத்தை கூறினால் அதை கேட்ட பீஷ்ம துரோணாதிகள் தங்களது பங்கிற்கு நிறைய நல்ல விஷயங்களை துரியோதனிடம் கூற அதனையும் செவிமடுக்கவில்லை. கர்ணனை சந்தித்தான் பகவான் கிருஷ்ணன். அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கூறி நீயே பாண்டவர்களில் மூத்தவன், நீயே ராஜ்யம் ஆள வேண்டும் அப்படின்னு கேட்டு அதனை மறுத்தான் கர்ணன். எவ்வளவு தூரம் சொல்லியும் தர்மத்தின் பக்கம் நீ நிற்க தயாராக இல்லை இல்லையா என்று பகவான் கிருஷ்ணன் உபப்ளாவ நகரத்திற்கு விரைந்தார். இங்கு என்ன நடந்ததோ அதனை பாண்டவர்களிடம் கூறி இன்னும் 7 நாளில் யுத்தம் என்பதை கூற உடனே தர்மராஜன் குருக்ஷேத்திரத்திற்கு சென்று கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை அளித்தார். துரியோதனன் சகுனியனுடைய மகனான உலூக்கனை அழைத்து மற்றவர்கள் மனதை எப்படியெல்லாம் காயப்படுத்த முடியுமோ அப்பேற்பட்ட ஒரு உபதேசத்தை கூறி அனுப்ப அதை கேட்ட பாண்டவர்கள் நீ தாராளமாக இங்கு இருக்கலாம், செல்ல வேண்டும் என்று நினைத்தால் செல்லலாம் என்றார். பாருங்க, மனதை காயப்படுத்தக்கூடிய உபதேசத்தை கேட்ட பின்னும் அவர்கள் மேல் தயை காட்டுகின்ற ஒரு உயர்ந்த குணம் அது தர்மராஜனிடம் மட்டுமே காணப்பட்ட. அதுவே அவனுடைய பலம் மற்றும் பலவீனமாக அமைந்தது. போரில் யார் வெல்வார்கள் என்பது சகுனம் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுமா என்று திருதராஷ்டிரன் வேதவியாசரிடம் கேட்க சகுன சாஸ்திரத்தை கூறினார். மட்டுமன்றி திவ்ய திருஷ்டியை சஞ்சயனுக்கு அளித்து மகாபாரத போரில் என்ன நடக்கின்றதோ அதை நீ அமர்ந்த இடத்திலிருந்தே நீ காணலாம். இந்த சக்தியை வேதவியாசர் வழங்கி சென்றார். இந்த உலகம் எப்படி உருவானது, பஞ்சபூதங்கள் அதனுடைய குணங்கள் என்ன என்பதனை கேட்டறிந்தார். சஞ்சயன் சென்றான். சில நாள் கழித்து திரும்பி வர அப்பா மகாபாரத போரில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று கேட்க 10வது நாள் போரில் பீஷ்மர் வீழ்ந்தார் என்கின்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறான் சஞ்சயன். அதை கேட்டவுடன் பதைத்தான் திருதராஷ்டிரன். ஐயஹோ, என்னுடைய குழந்தைகளை காப்பவர், அஸ்தினபுரத்தை காக்கும் அரணாக இருந்த பீஷ்மரே வீழ்ந்தாரோ, அவருடைய வீழ்ச்சிக்கு நானே காரணமாகிவிட்டேனே என்று பதைக்க பீஷ்மரே வீழ்ந்தார் என்றால் என்ன நடந்தது என்பதனை விரிவாக கூறு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் கூற மகாபாரத யுத்த களத்தில் என்ன என்ன நடக்கிறது என்பதனை விவரித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது 13வது நாள் போரில் அநியாயமாக அதர்ம முறையிலே மதியத்திற்கு மேல் பத்ம வியூகத்தை வகுத்தார் துரோணாச்சாரியார். நேருக்கு நேர் எவராம் நின்று அபிமன்யுவரிடம் போரிட்டு ஜெயிக்க முடியவில்லை. இப்படியே சென்று கொண்டிருந்தால் நம்மளுடைய கௌரவ சைனிகள் நாசமாவது உறுதி என்று துரோணாச்சாரியார் கர்ணனிடம் கூற, அப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்வது? யார் எதிரில் நின்றாலும் அவனை பந்தாடி கொண்டு இருக்கிறான் அபிமன்யு. 16 வயது நிரம்பாத ஒரு பாலகன். அத்தனை மகாரதிகள் ஒன்று சேரும், யார் ஒருவரும் எதிர் நிற்க முடியாதபடி அற்புதமான போர். பகவான் கிருஷ்ணனிடமும் அர்ஜுனனிடம் அவன் கற்ற அனைத்து வித்தையும் பிரயோகித்து கௌரவ சைன்யங்களை என்ன சொல்லுது
யாருமே எதிர் நிற்க முடியாது, 3 அடி பின் வாங்கும் அளவிற்கு தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ இவனுக்கு பின் இருந்து இவனை நாம் என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் பாருங்க, நேருக்கு நேர் நிற்க முடியவில்லை அப்படின்னா பின்னால் இருந்து அவனுடைய தனுசை முறித்தான் கர்ணன். பாருங்க, ஒருவர் ரதத்தை சாய்த்தனர், குதிரையை கொன்றனர், கடைசியில அம்பு மழையில் அந்த 16 வயது நிரம்பிய பாலகன் துச்சாசனின் மகன் கதையால் ஓங்கி அடிக்க, இதுவரை 13 நாள் அந்த போர் நடந்தது பெரிய விஷயம் அல்ல. அந்த அரை நாளிகையில் சுமார் ஒரு 4 மணி நேரத்தில் ஒரே ஒருவன் பாண்டவர்கள் பக்கம் நின்று அனைவரையும் பந்தாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான கட்டத்தை நினைத்து இவ்வளவு பராக்கிரமா என்று தேவதைகள் எண்ணி மகிழ்ந்தனர் என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. அபிமன்யு இறந்த செய்தியை எப்படி அர்ஜுனனிடம் கூறுவேன் என்று கன்னத்தில் கை வைத்தபடி மனதில் கவலையோடு தர்மராஜன் அமர்ந்திருக்க அந்த நேரத்தில் வேதவியாசர் வருகிறார். பக்தர்களுக்கு எப்பொழுதெல்லாம் இந்த இடையூறு ஏற்படுகிறதோ, மன சங்கடங்கள் ஏற்படுகிறதோ அழைக்க தேவையில்லை, அவராகவே வருகிறார். தர்மராஜா, அபிமன்யு சாமானியமானவன் அல்ல. அவனுடைய பராக்கிரமத்தை காண்பித்து உண்மையான சத்திரிய வீரன் எப்படி வீர ஸ்வர்க்கத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறான். அவன் அந்த நேரத்திலே காட்டிய பராக்கிரமத்தை எண்ணி நீ மகிழ வேண்டும். சாவு என்பது யாராலும் தடுக்க முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை பற்றிய சில விஷயங்களை வேதவியாசர் தர்மராஜனிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த உலகத்தில் யாருமே சாகாம இருந்ததனால உலகத்தில் நிறைய கூட்டங்கள் ஜாஸ்தியானது. பிரம்மதேவன் என்ன செய்தான்? தன்னுடைய உடம்பிலிருந்து தீ பொறிகளை அது சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது. நேரா பரமசிவன் வந்தான், பிரம்மதேவா நாமே சிருஷ்டி செய்து விட்டு இது என்ன வேலை இது அப்படின்னா, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையே என்று ஆலோசித்து பிரம்மதேவனுடைய உடம்பிலிருந்து மிருத்யு தேவதை வெளிப்பட்டார். அப்போ உன்னை சிருஷ்டி செய்ததற்கு உண்டான காரணமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவர்களுடைய சாவு உன்னால் ஆக வேண்டும். இது பிரம்மதேவன் கூற, அது நிச்சயமாக என்னால் முடியாது. அந்த காரியத்தை நான் செய்வதால் நிச்சயமாக நரகம்தான் எனக்கு கிடைக்கும். மற்ற எல்லோரும் என்னை சபிக்க தொடங்கியவர், அனைவருடைய சாபத்திற்கு நான் ஆளாக தயாராக இல்லை என்று மறுத்தாள் மிருத்யு தேவதை. அப்போ அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. இஷ்டம் இல்லாத ஒரு வேலையை செய்ய சொல்லி நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீர்களே என்று கண்களிலிருந்து நீர் சொரிந்தால் அந்த கண்ணீரை கையில் பிடித்தார். அதுவே ரோகங்களாக வியாதிகளாக உருவெடுத்தது. மிருத்து தேவதையினுடைய கண்ணீரே இன்று நாம் காண்கின்ற வியாதிகள் ஆயிற்று. நீ யாரையும் கொல்ல முடியாது என்றால் உன்னுடைய படைப்பே உன்னுடைய பிறப்பே இதற்காகத்தான் மிருத்யு தேவதையை பார்த்து பிரம்மதேவன் கூறினார். நிச்சயமாக இதனால் உனக்கு எந்த விதமான அதர்மமும் நடக்காது. அது மட்டுமா அப்படின்னா, உடனே இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டதே என்று மிருத்யு தேவதை தேனுகாசிரமம் சென்று ஒரே காலில் நின்று கொண்டு தபம் செய்த, எவ்வளவுனா 1,000,000 வருடம் தபம் செய்தால் என்று எழுதுகிறார். அது மட்டுமா அப்படின்னா, அது முடித்தவுடன் கங்கா தீரத்திற்கு சென்று தபம், அது முடித்து மலைய பர்வதம், இன்று நாம் கேரளா என்று சொல்கிறோமே அந்த மலைய பர்வதம் சென்று தபம் செய்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது இந்த காரியத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதே அவளுடைய பிரார்த்தனையாக இருந்தது. அப்போ பிரம்மதேவன் மிருத்யு தேவதையை பார்த்து, பயப்படாதே தேவதையே, நீ நிச்சயமாக நரகம் செல்லாமல் இருப்பாய், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, இது சத்தியம் என்றார். ஒருவன் இறக்கிறான் என்றால், மரணம் ஒருவனை நெருங்குகிறது என்றால், நீ மட்டும் என்றுமே காரணமாக மாட்டாய். அப்போ உன்னுடைய சகாயத்திற்காக
யமதர்மராஜன், ருத்ரதேவன் மற்றும் ரோகங்கள் என்று சொல்லக்கூடிய வியாதிகள் இவை அனைத்தும் இணைந்து உனக்கு வரமாக தருகிறேன். நீ ஒருவளாக செய்யக்கூடிய காரியம் இது இல்லை. அது மட்டும் அல்ல, இப்போ இவ்வளவு தூரம் பிரம்மதேவனே வந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இதை ஏற்காவிட்டால் பிரம்மதேவன் கோபம் வந்து சாபம் விட்டாலும் விட்டு விடுவார். அப்ப என்னாச்சு? வேறு வழி இல்லாமல் இதற்கு நான் மட்டும் காரணமல்ல, எனக்கு துணையாக நிறைய பேர் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இதனை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, நானாக நேரடியாக சென்று யாரையும் அவர்களுடைய உயிரை நான் நிச்சயமாக எடுக்க மாட்டேன். ஏன்னா ஒருவன் வாழ்நாளில் மரணம் அவரை நெருங்குகிறது என்றால் அதற்கு காரணம் பல விஷயங்களை கூறுகிறார். அந்த வாழ்நாளில் அந்த ஜீவனானவனுடைய துராசையே அவனுக்கு மரணத்திற்கு காரணமாகிறது. அது மட்டுமா அப்படின்னா, கோபம், எதற்கெடுத்தாலும் கோபம், கோபத்தினால் மற்றவர்களை சபிப்பது, இந்த கோபம், துராசை, இந்த மாதிரி குணங்கள் என்ன அப்படின்னா அவனுடைய சாவிற்கு அவனை அழைத்து செல்கிறது. அது மட்டும் அல்லாமல் வயிற்றெரிச்சல் என்று சொல்வார்கள். மற்றவர்கள் வளர்வதை நினைத்து சகிக்காமல் எப்பொழுதும் அவர்கள் எப்பொழுது வீழ்வார்கள் என்று அவர்களை பற்றியே யார் ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மரணத்தை அவர்களே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஒருவர் தங்களுடைய திறமையினால் நல்ல ஒரு உயரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வளர்ச்சி பிடிக்காது. அவர்களை பற்றி நாம் ஏதேனும் குற்றம் குறைகளை மற்றவர்களிடம் கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த செயல் இருக்கு இல்லையா, இந்த செயலும் கூட அவனது மரணத்தை அவனே தேடிக்கொள்வதற்கு காரணமாகிறது. அடுத்து மோகம் என்று சொல்கிறார்கள். இந்த மோகத்தினால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எல்லாமே வேண்டும், தன்னிறைவு அடையாத ஒரு நிலைமை. எவ்வளவு இறைவன் நமக்கு அனுகிரகித்தாலும் அது போதும் என்ற மனம் கொள்ளாது. இன்னும் இன்னும் ஏன்னா மற்றவரை பார்த்து அதுவும் எனக்கு வேண்டும், இந்த வேண்டும் என்கின்ற எண்ணம் கடைசி வரையிலும் விடாது அவனை துரைத்து கொண்டிருக்கும். அது மட்டும் அல்லாமல் எப்பொழுதுமே இந்த ரெண்டு விஷயம் சொல்வாங்க, பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ். எதையுமே நெகட்டிவ் தாட்ஸாக யோசனை செய்து கொண்டே இருப்பவனுடைய மரணத்தை அவன் தேடிக்கொண்டு இருக்கிறான். அதே போல துரோகம், நம்மளை முழுமையாக யார் ஒருவர் நம்பி இருக்கிறார்களோ அவர்களை நம்ப வைத்து அவர்களையே கீழே விழ வைக்கக்கூடிய ஒரு இழிவான செயல் யார் ஒருவரிடம் உள்ளதோ அவர்களும் அந்த மரணத்தை, அவர்களுடைய மரணத்தை நோக்கி அவர்களே மரணிக்க துவங்குகின்றனர். இவையெல்லாம் என்னன்னா அவர்களுடைய ஆயுள் காலத்தை குறைக்கக்கூடியது. கோபம் வரும்போது நிச்சயமாக இரத்தம் அதிகமாக கொதிக்க ஆரம்பித்துவிடும். நாம் நார்மலாக சொல்ல போனால் பிபி ரைஸ் ஆயிடும். அப்போ என்னாச்சு? வியாதிகள் உங்களை வந்தடையும், அது தீவிரமடையும். அப்போ 6 மாதத்தில் இறக்கின்றவன் 3 மாதத்தில் இறப்பான். இந்த மாதிரி குணங்கள் இருக்கும் வரை அவனுக்கு நிம்மதியாக தூக்கம் அப்படின்பது இருக்கவே இருக்காது. எப்போ ஒருவன் தூக்கத்தை தொலைக்கிறானோ அவனுடைய மரணத்தை அவனே சம்பாதித்து கொண்டு கொள்கிறான் என்றுதானே அர்த்தம். இந்த மாதிரி எந்த விதமான துர்குணமும் எவனுக்கு இல்லாமல் இருக்கிறதோ ரைட், அவன் நீண்ட ஆயுளோடு இருப்பான் என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது. பார், எந்த மாதிரி நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம காரியம் உண்டு, நம்ம குருமகான் உண்டு, நம்ம இறைவன் உண்டு, நம்ம பூஜை உண்டு, நமக்கு ஆண்டவன் கொடுத்தது உண்டு என்று வாழத் தெரிந்தவனுடைய ஆயுள் நிச்சயமாக நீளும். இதையே கூறிட உடனே அனைத்து தேவதைகளும் ததாஸ்து அப்படின்னு இருக்காங்க.
அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அத்தனை தேவதைகளும் ஒப்புக்கொண்ட விஷயம். ஒருவனுடைய மரணத்தை வேறு யாரோ செய்வது அல்ல, நம் மரணத்தை வெகு சீக்கிரம் நாமளே தேடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த விஷயமெல்லாம் மரணம் என்பது நீ நினைக்கும் அளவிற்கு நம் கையில் இல்லை. இன்னும் சொல்ல போனா, ஒருவன் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு பிராணதேவன் முக்கியம். அந்த பிராணதேவனே பீமசேனனாக அவதரித்து அங்கு இருந்து கொண்டிருக்கிறான். அவன் நினைத்தால் ஒழிய ஒரு பிராணம் ஒரு உடம்பிலிருந்து வெளியே போகாது. ஆனால் இறைவனுடைய இச்சையை மீறி பிராணதேவன் எதுவும் செய்வதற்கு இல்லை. இந்த மாதிரி ஒருவனுடைய மரணத்தை பற்றி மிக நீண்ட ஒரு உபதேசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் என்ன சொன்னார் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.